கரூர் பயணம் கண்டிப்பா நான் அவங்களெல்லாம் வந்து கரூர்ல சந்திப்பேன் சத்தியம் பண்ணாரு விஜய். அப்படி நல்லா செய்திகள் வந்துச்சு. கரூர் வந்துட்டாரு. இல்ல அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னாருல்ல, நான் உங்களோட நிற்பேன், உங்களை மறக்க விட மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு போறாரு. அதான் சொல்ல வரேன், அவங்க மேல விழுந்த ஒரு பெரிய கரை இது. அதை துடைக்கிறதுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. செந்தில் பாலாஜியும் கைது பண்ணணும், அங்க அதை சொல்லணும், இவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், இந்த பாருங்க அவர் தூக்கி உள்ள வச்சுட்டேன், இதை திமுக அரசு செஞ்சிருக்கணும், செய்யல. இவங்க விடுற கதையெல்லாம் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். விஜய் வர்ற வரைக்கும் அங்க ஒருத்த கூட மயக்கம் போட்டு விடல. 7:10 வரைக்கும் ஒருத்தர் மயக்கம் போட்டு கூட விடல. ஆனா 7:10 வந்தாரு, 7:35 36 ஒரு வெளில போறாரு. அதுக்குள்ள 30 பேர் செத்து போயிட்டாங்க. அங்க 41 பேர் செத்தது வந்துட்டு விஜயனுடைய இமேஜை பாதிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. விஜய் அந்த குற்றச் செயலுக்கான ஒரு ஏதுவாயா இருந்தாரு, கல்பபுல் ஹோமிசைடு போட்டிருக்காங்களே, அது ஏதுவாயா இருந்தாரு அப்படின்ற விஷயத்தையும் மறைச்சாங்க.